Hello friends. I guess you wonder where I've been. Going to beach with my friend in weekends. எனக்கு என்ன ஒரு மன வருத்தம், இவ்வளவு ஒரு இந்த ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில நல்ல ஒரு பொண்ணு கூட வந்திருந்தா ஒரு சந்தோஷப்பட்டிருப்பேன். சத்தியமா ஃப்ரெண்ட்ஸ், சென்னை வந்து நான் இதை ஃபீல் பண்ணேன். எங்க போனாலும் கப்பலா சுத்திட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பட்டப்பகல்ல பார்க்ல அதெல்லாம் சொல்லக்கூடாது. இவ்வளவு பேர் மத்தியில நடு ரோட்ல நின்று வாயோட வாய வச்சு கஞ்சிக்கிட்டு இருக்கானே, எப்படி அவங்களுக்கு வெக்கமே இல்லையா? நீங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா 4-5 பிள்ளைகளை பெப்பீங்க. அந்த பிள்ளைகள்லாம் படிச்சு பெரிய ஆளாயிட்டு பேரப்பசங்களை பெற்று உங்க மடியில கொடுக்கும். அந்த பேரப்பையன் உன் மூஞ்சில ஊச்சா போவோம். இது நான் உனக்கு கொடுக்குற சாபம். சாபம் மாதிரி தெரியலையே, ஏதோ வாழ்த்து மாதிரி இருக்கு. என்ன பண்றது, நம்ம ஆர்ட் பீர் கோல்ட் பா தங்கம். என்ன லஞ்ச் கொண்டு வந்திருக்க? வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? சேச்சே, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நான் நான்வெஜ் எல்லாம் சாப்பிட மாட்டேன். ஓ, என்ன சார், மீனை சாப்பிடாம குப்பை கூடல தூக்கி போட்டீங்க? இல்ல, நான் வெள்ளிக்கிழமை சாப்பிடுறது. அப்புறம் எதுக்கு சார் கொண்டு வந்தீங்க? இல்ல, நான் வியாழக்கிழமையே கிளம்பிட்டேன். ஆபீஸும் சேர்றதுக்கு வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சு. This is actually cute friends. என்னடா பண்ற, நடிக்க தெரியலனா கம்முனாச்சிருங்கடா. ஏன்டா அங்க பாரு, அவன் மட்டும் எப்படி பாக்குறானு. லைக்டு பை விக்கி. டேய், அவனுங்க தான் ஏதோ பார்க்காத விஷயத்த புதுசா பாக்குறானுங்க. நீ டெய்லி பாக்குறதானடா, இன்னைக்கு தான் என்னமோ புதுசா பாக்குற மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கற. விஜய் doing back-to-back movies, meeting his fans, starting a political party and keeping his fans entertained 24/7. Meanwhile, AK Na. சும்மாவே இருக்கத பாராட்டி இந்த ஊர் மக்கள் சார்பா ஒரு விருது கொடுக்கலான்னு இருக்கோம். யார்ட்ட கொடுக்க போற? உங்ககிட்ட தான். நான் வாங்கினா தானே. ஆஹா, குடுக்குற விருதை வேண்டான்னு சொல்றதுக்காகவே ஒரு விருது கொடுக்கலாம்யா. அதை யார்ட்ட கொடுப்ப? ஏகேனா இஸ் ஏகேனா. அஜித் அண்ணனை பொறுத்த வரைக்கும் ஜாலியாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா வருஷத்துக்கு ஒரு படம் நடிச்சு அதுலேருந்து காசு சேர்த்து அதை வச்சு வாழவே முடியாமல் இருக்கிறதுக்கு ஜம்முன்னு நான் வாழ்ந்துட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அஜித் அண்ணன் ஊர் சுற்றிட்டு இருக்காரு. இந்த விஷயம் வந்துட்டு ரொம்ப நாளாகவே அஜித் அண்ணன் மைண்டுக்குள்ள இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவர் சின்ன வயசில் இருக்கும்போது கொடுத்த ஒரு இன்டர்வியூ பாருங்க. வாழ்க்கை தத்துவம் சந்தோஷமா இருங்க. இனிமேல் நிறைய பேரை பார்த்துருக்கேன், நிறைய சம்பாதிக்கிறாங்க, பட் வாழ்க்கையை அனுபவிக்க மாட்டேங்கிறாங்க. இல்லாத பிரச்சனையை பற்றி நினச்சி ஓடிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் திரும்பி பாருங்கள், ஒன்றுமே இல்லை லைஃப்பில். அந்த அளவுக்கு டென்ஷன் ஆகிற அளவுக்கு ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. அண்ட் நீங்கள் என்ன பண்ண விரும்புங்களோ பண்ணுங்கள். இன்னொருத்தருடைய வயிற்றுல கொட்டிக்காமல் இருந்தால் போதும். நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பட் இந்த ஒரு விஷயத்தில் எனக்கு ஏகே நான் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிடிக்கலன்னா சொல்ல வேண்டியதானே? இல்ல, நீங்க ஆசையா செஞ்சீங்க தான். This is a very serious text post with no hidden meaning. Girl finds out she is pregnant before marriage. போச்சு, எங்க அம்மா என்ன கொல்ல போறாங்க. சேம் பிஞ்ச். போ ரொம்ப டார்க்கா போய்கிட்டு இருக்கீங்கடா. கொடுவா மீச அருவா பார்வை ஆறு முகந்தா கைய வச்சாங்கூழ். பல்லு சிங்க பல்லு தூள். ஏ போடா என்ன பொட்டி கொடுப்பெந்தூள். ஏ போடா என்ன பொட்டி நான் சொல்லி அடிப்பெந்தூள். ஜம்பே ஆஸ்கார அவார்டு குடுறா. அவர் ஒரு லுக் ஒன்னு இருந்தது பாருங்க, ஒயிட் ஷர்ட். ஐயோ, செம்ம ஹாட் அண்ட் ஸ்வீட்டா இருந்தாரு. நிறைய பேருக்கு இதை பார்த்து சிரிப்பு வரும், பட் நீங்கள் எப்படி வேணாலும் சிரிச்சுக்கங்க. ப்ரோ கெட்ஸ் மோர் சீரியஸாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த பஸ்ஸு டிரைவர் கண்டக்டருக்கு தான் பெண்கள் மத்தியில் ஒரு ரோமியோவாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த கேர்ள்ஸ் லவ் கஞ்சா குடுக்கீஸ் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ வந்தது, பட் இந்த பஸ்ஸு டிரைவர் கண்டக்டர் மேலே பெண்கள் காதல் வசப்பட்டுருக்கிறதெல்லாம் பல வருஷமாக இருக்குது. சாம்பியன்ஸ் இங்க பாருங்க. இல்லை சத்தியமாக தெரியல எனக்கு, இப்படியெல்லாம் ஒருத்தனால வீடியோ பண்ண முடியுமா ஃப்ரெண்ட்ஸ்? பார்க்கவே ஒரு மாதிரி அருவருப்பா இல்லை. ஆரம்பிப்போமா? கால் பாதம் வழக்கம் போல நம்ம தேர்ந்து ஊத்துவோமோ? ஐயோ, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு சாம்பியன்ஸ். ஐயோ, ஊத்த போறேன்.
வேற மாதிரி எப்படி அவங்க வெக்கமே இல்லையா? இந்த சப்ஸ்கிரைபர் சேலஞ்ச் அப்படிங்கிறது ஒரு நல்ல கண்டென்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சுட்டு நல்லா சூப்பராகவே சீரிஸ் பண்ணலாம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என் அண்ணன் கூட இதை வச்சுட்டு ஒரு சீரிஸ் பண்ணியிருப்பான். பட் நம்ம பண்ணுற விஷயம் வந்துட்டு பார்க்குறவனை வந்துட்டு முக சொல்லிக்க வைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். காலில் தேனூற்றி நக்கிறதுக்கு ஆய் போகும்போது எக்ஸ்பிரஷன் காட்டுறது என்னடா வீடியோ இதெல்லாம்? கொஞ்சமாச்சு வெக்கமான சூடு சொன்ன ஏதாச்சும் இருக்குதா சாம்பியன் உங்களுக்கு? இதில் எனக்கு என்ன ஒரு வருத்தம் தருதுன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது அவனுக்கே தெரியும் இந்த மாதிரி பண்ணுறது வந்துட்டு பைத்தியகாரத்தனமாக இருக்குது, மக்களுக்கெல்லாம் வெறுப்பேற்றும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை மீறி இந்த மாதிரி பண்ணாதான் வியூஸ் வருது, இப்படி பண்ணாதான் அட்டென்ஷன் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வேணுக்குனே பண்ணுறான் பார்த்தீங்களா? இதை நினைச்சு சத்தியமாக கோவப்படுறதா இல்லை வருத்தப்படுறதான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு சோப்போட ஆட் ஒன்று வருமில்ல ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாம் ரிசல்ட் வர்றப்போ குளிச்சுட்டு வந்து பாரு நல்ல ரிசல்ட்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடை பார்த்துட்டு நம்ம பையன் ஒருத்தன் அவங்க கஸ்டமர் கேருக்கே கூப்பிட்டு பேசியிருப்பாப்புல. கூகுள் சென்டரில் ஆஃபீஸா? சார் நான் ரீசெண்டாக இப்போ 10th எக்ஸாம் எழுதுறேன் சார். சார் நீங்கள் ஒரு ஆடு போட்டிருந்தீங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி குளிச்சுட்டு வந்து ரிசல்ட்டு பார்த்தா நல்ல மாதிரி கிடைக்கலாங்க. ரெண்டு சப்ஜெக்ட் சார். இப்போ நான் என்ன சார் பண்ணுறது? இப்படி நீங்க தடுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நெஞ்சில மட்டும் இல்லைங்க. இந்த சீனெல்லாம் அந்த காலத்தில் பார்க்கும்போது ஒன்றுமே புரியல ஃப்ரெண்ட்ஸ். பட் இப்போ பார்க்கும்போது சட்டுன்னு புரியுது. விஜய் அண்ணா படங்களை மட்டும் நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல சீன்ஸ் உங்களால் கண்டுபிடிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதை வச்சே கூட ஒரு வீடியோ பண்ணலான்னு நினைக்கிறேன். Babies instinctually avoid grass. இந்த வீடியோ பார்த்துக்கிறவங்க யாராச்சும் வீட்டில் இந்த மாதிரி குழந்தை இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காலை தூக்குதா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ணா என்னடா அங்கே பாருங்கண்ணே உட்காந்துருக்கா? என்னப்ப எப்படிண்ணே உட்காரலாம்? இந்த ஊர்ல உங்க மரியாதை என்ன, பவர் என்ன? உங்களுக்கு முன்னாடி ஒருத்தன் வெள்ளஞ்சலியமா உட்காந்துருக்கத பார்த்தா என் மனசுக்குள்ள ரொம்ப நெருடுதுண்ணே. என்னது நெருடுது? சரி இப்ப என்னடா பண்ண சொல்ற? ஒரு 5 நிமிஷம் இவனுக்கு சைக்கிசாமா நீங்க உட்காரணும். அறிவு கிட்டவனே, நம்மளுக்கு இவ்வளவு வேலை இருக்கு. இதான் வேலையாடா? வேலை கிடக்குது வேலை. நம்ம கவுர்ல என்ன வருது? இப்ப நான் உட்காரணும். உட்கார்ந்தா உனக்கு சந்தோஷம். ஆமாண்ணே. விடு வா. நம்மளுக்கு கால் இல்லையா? எவன் சொன்னா? கால் மேல கால் தூக்கி போடுங்கண்ணே. சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? எமோஷனல் சீன்ரா இது. இந்த மீம் மேக் பண்ணவனுக்கு ஏதாச்சும் கொடுக்கணுமே. இந்தா வச்சுக்கோ. வந்து அவங்க அவமானப்படுத்துறாங்க. கடுமையான தண்டனை சிம்புக்கு கிடைக்கணும். எனக்கெல்லாம் இந்த மாதிரி அவங்க கையில் கிடைச்சாங்கன்னா அவ்வளோதான் சாப்பிடுச்சு. இருக்கட்டும், பட் அந்த வைப் நல்லா இருக்கு, அதனால ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இட்ஸ் டிஃப்ரெண்ட் வைப் இன் தட் சாங். தண்ணி அடிக்காத தாடிய வளர்க்காத நம்ம பிடிக்காத டோட்டலாவே. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாட்டு வந்த போஸ்ட்ல யாரை கேட்டாலுமே ஐயோ இது பெண்கள் அசிங்கப்படுத்துகிற பாட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ கேட்டால் எல்லாருமே சூப்பரான பாட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுலேருந்து ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஆனாலும் பி யுவர் செல்ஃப், இந்த வேர்ல்ட் வில் அட்ஜஸ்ட். மேபி இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்காமல் இருக்கலாம், பட் இருந்தாலும் ஒரு நாள் கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. This man deliberately fell on the floor with cat food in his hands to test how cats would react. The man pretended to be dead and the cats only cared about the food. They even nibbled on his hand, but all because he had some food in his hand. They really don't care if their owner is okay. But this is where things get interesting. A man tried the same thing with his dog and the result was completely different. The dog tried to wake him up by touching him with his paw. What do you think? Is this proof that dogs are more loyal animals than cats? எனக்கு சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு கேட்ஸை விட டாக்ஸ் தான் பிடிச்சிட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி அதுக்கு மேலே எனக்கு ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் இருந்துச்சு. பட் இப்போ வந்துட்டு அது மேலே இருந்த ரெஸ்பெக்ட் வந்துட்டு ரொம்ப அதிகமாகிருச்சு. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது ஃப்ரெண்ட்ஸ். என்னதுன்னா, இப்போ வெளிநாட்டிலேலாம் வந்துட்டு தனியாக வாழ்ந்துட்டு இருப்பாங்கல்ல, இந்த மேரேஜ் ஆகி ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ இறந்ததுக்கப்புறமா தனியாக ஒரே ஒரு வயசானவங்க வந்துட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி வாழ்கிறவங்க வந்துட்டு ஒரு பெட் அனிமல், ஒரு சப்போர்ட்டுக்காக கேட்டோ டாகோ வாங்கி வளர்க்குறது வந்துட்டு ஒரு வழக்கம். அந்த மாதிரி வளர்த்துட்டு இருக்கிறவங்க வந்துட்டு ஒரு வேளை தனியாக இருக்கும்போது இறந்துட்டாங்க அப்படின்னா, அவங்க கேட்டு வளர்த்துட்டு இருந்தாங்கன்னு வைங்களேன், அது ஃபுட்டு கிடைக்காம கடைசியில் இவங்க ஓனரவே சாப்பிட ஆரம்பிச்சிருதாமா. ஆனால் நாய்கள் வந்துட்டு ஃபுட் எடுத்துக்காமல் ஓனர் பக்கத்திலே விழுந்து செத்து போயிடுது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.